இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்கிறார் சுமந்திரன். வடக்கில் உள்ள மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதியமைச்சர் வெளியிட்ட தகவல். தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான போராட்டத்தில் நாமல். இந்தோனேசியாவில் தொடரும் பதட்டம், விமான சேவைகள் ரத்து. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அது மட்டும்தான். இந்த உள்ளூராட்சி சபையில் வேறு கொள்கைகள் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய வேணும், அடிப்படை சேவை. அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லாரும் அதுக்காக தான் போட்டி போட்டார்கள். நாங்கள் தான் சேவை செய்ய போகிறோம், நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் என்று அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைச்சால் நாங்கள் தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். நிர்வாகத்தை அமைக்கிறதுல குளறுபடி செய்து அதில் குதர்க்கமான நிலைப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பொறுத்தனையும் கிடையாது. நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது. கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை. சிலர் ஆதரவு அளிக்கிறார்கள், சிலர் ஆதரவு அளிக்காமல் விடுறார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் நாங்கள் சொன்ன கோட்பாடு தெளிவான ஒரு கோட்பாடு. அதுக்கு மாற்று கருத்து எவருமே சொல்ல முடியாது. இல்லையே, முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என நீதியமைச்சர் அர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள பல மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என நீதியமைச்சர் அர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். சரியான தகவல்கள் இல்லாமல் அரசாங்கம் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை எனவும் நீதியமைச்சர் வலியுறுத்தினார். மண்டைதீவில் உள்ள மனித புதைகுழிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வதந்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை எனவும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் திருக்கேதீஸ்வரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனித உடல் பாகங்கள் கார்பன் டேட்டிங் சோதனைகளுக்காக புளோரிடாவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான போராட்டத்தில் நாமல் ராயபக்ச பங்கு பெற்றுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உளுவடுகை சந்தமாளி மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு மாநகர சபை முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவும் கலந்து கொண்டார். கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் உளுவடுகே சந்தமாளி நேற்று முன்தினம் இரவு கிராண்ட் பாஸ் பகுதியில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளானார். இதன்போதுதான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் குழுவினால் தாக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் புதிய தவிசாளர் தேர்வு தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட நிகழ்வின் போதே அவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். மேலும் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்கப்படுவதை கேள்விப்பட்ட அந்த இடத்திற்கு வருகை தந்த அவரின் கணவரும் தாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கொலன்னவ நகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நாரகின் வி.கே. சுசில்குமார கொஸ்தாவின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கொலன்னவ நகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நாரகின் வி.கே. சுசில்குமார கொஸ்தாவின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட
வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. கொலன்னாவ நகரசபையின் தலைவர் மற்றும் பிரதி தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயற்படாததால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அவரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலை மாணவர் உயிர்மறைப்பு தொடர்பான அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணைக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர் சரித் தில்சான் தயானந்தா கடுமையான பகுதிவதைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரியும் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை ஜூலை 18ஆம் தேதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. எஸ் துரைராஜா, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜெனக் டி சில்வா ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் இந்த மனு இன்று அழைக்கப்பட்டது. சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக மனுவை ஜூலை 18ஆம் தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நுவரெலியா மாநகர சபையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. நுவரெலியா பிரதேச சபைக்கு தெரிவான உறுப்பினர்களின் தலைவர் உபதலைவர் தெரிவு இன்று 12 மணியளவில் நுவரெலியா பிரதேச சபை கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் வேலு ஜோகராஜ் திறந்த வாக்கெடுப்பு மூலம் பிரதேச சபையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹேவகே ஆஷா தில்ருசி பொன்சேகா சபையின் உப தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நுவரெலியா பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகிய தெரிவுகள் மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் AMK PK சமிலா அத்தப்பத்து தலைமையில் இடம்பெற்றது. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக வேலு ஜோகராஜின் பெயர் முன்மொழியப்பட்டது. அதனையடுத்து 2வது நபரின் பெயர் முன்மொழியப்படாததால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் வேலு ஜோகராஜ் சபையின் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர் நடுநிலை வகித்தார். இதே இந்த பிரதேச சபைக்கு உபதலைவர் தெரிவு செய்வதற்காக 3 பேர் போட்டியிட்டனர். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஹேவகே ஆசா தில்ருசி பொன்சேகா, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக MK சரத்குமார சிங்க பத்மஸ்ரீ மற்றும் ஜெயக்குமார் ஜெயசங்கர் ஆகியோர் போட்டியிட்டனர். இதன்போது திறந்த முறை வாக்கெடுப்புக்கு 13 வாக்குகள் கிடைக்கப்பெற்றதனால் திறந்த முறை வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட ஹேவகே ஆசா தில்ருசி 13 வாக்குகளை பெற்று உப தலைவராக தெரிவானார். இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான MK சரத்குமார சிங்க பத்மஸ்ரீ 4 வாக்குகளையும் ஜெயக்குமார் ஜெயசங்கர் 5 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினரும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரும் நடுநிலைமை வகித்தனர். யாழ்ப்பாணத்தில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர பகுதியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த 6 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் சிறுமி கிணற்றினை மூடி அடைக்கப்பட்டிருந்த வலை மீதிருந்து விளையாடிய போது வலை அருந்து சிறுமி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுமியின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ரத்னபுரியில் முச்சக்கர வண்டியினுள் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரியில் கிரியல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டபெத்தாவ பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியினுள் வைத்து ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் பாடசாலை மாணவி மீது பாலியல் சேட்டை செய்தமைக்காக ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மன்னர் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவி மீது ராணுவ சிப்பாய் ஒருவர் பாலியல் சேட்டை மேற்கொண்ட நிலையில் குறித்த சிப்பாயை முருங்கன் போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று புதன்கிழமை காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை மாணவி முருங்கன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முருங்கன் போலீசார் ராணுவ சிப்பாயினை கைது செய்துள்ளனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான சர்வதேச செய்திகள். ஈரானிய அரசாங்கம் தரை வழியதாக எல்லை கடக்கும் அனைத்து வழிகளையும் திறக்க முடிவு செய்துள்ளது. ஈரானிய அரசாங்கம் தரை வழியாக எல்லை கடக்கும் அனைத்து வழிகளையும் திறக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி ஈரானில் வசிக்கும் வெளிநாட்டினர் நாட்டை விட்டு வெளியேற முடியும். ஈரானின் அனைத்து எல்லைகளும் பயணிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்காக திறந்திருக்கும் என்பதோடு மேலும் விமான சேவைகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானியர்கள், சீனர்கள் மற்றும் தென்கொரியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினர் ஏற்கனவே தரை வழிகளை பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர். இதற்கிடையில் சீனா தனது குடிமக்களை ஈரானில் இருந்து வெளியேற்ற தொடங்கியுள்ளதாக கூறுகிறது. அதன்படி சீன நாட்டினரின் முதல் குழு நேற்று தெஹ்ரானில் இருந்து தரை வழியாக துர்க்மெனிஸ்தானுக்கு புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தோனேசிய ரிசார்ட் தீவான பாலிக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் குறைந்தது 2 டஜன் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள 1703 மீட்டர் உயர இரட்டை சிகர எரிமலையான மவுண்ட் லெபோடோவி லக்கிலக்கி நேற்று தினம் வெடித்து சாம்பலை கக்கியதை அடுத்து நாட்டின் எரிமலையியல் நிறுவனம் எச்சரிக்கை அளவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளனர். இதையடுத்து இந்தோனேசிய ரிசார்ட் தீவான பாலிக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் குறைந்தது 2 டஜன் விமானங்கள் ரத்து செய்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். டெஸ்ட் போட்டிகளை 4 நாட்களாக குறைக்க ஐசிசி முடிவு செய்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை ஐசிசி 2019ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இதுவரையில் முடிவடைந்த 3 தொடர்களில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றியுள்ளன. இந்த நிலையில் 2027 தொடக்கம் 2029ஆம் ஆண்டிற்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் சிறிய நாடுகளுக்கான டெஸ்ட்களை 4 நாட்களாக குறைக்க ஐசிசி தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 3 அணிகளும் மாற்றமின்றி வழக்கமான 5 நாட்களுக்கு விளையாடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிறிய நாடுகள் விளையாடும் டெஸ்ட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவற்றுக்கான செலவுகளை குறைக்கவும் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.